ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். வெல்டிங் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பற்றி பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னா ரெண்டு மெட்டீரியல் உரசுறது மூலியமாக ஒன்று சேர்ற ப்ராசஸ் அல்லது செயல்முறை தான் ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னு சொல்லுறாங்க. ஆனால் ரெண்டு மெட்டல் உரசும் போது ஏன் ஒன்று சேரணும், அதாவது ஏன் வெல்டிங் நடக்கணும்? இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நம்மளால் அந்த மெட்டலில் இருக்கும் அணு, அதாவது ஆட்டமாக கற்பனை செஞ்சுப்போம். அதாவது நம்மளை ஒரு ஆட்டமாக கற்பனை செஞ்சுப்போம். வீடியோவில் தெரிகிற டாட், அந்த டாட் தான் நம்ம. இப்போது நம்ம இருக்கிற மெட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மெட்டலோட ஆட்டம்ஸும் நம்மளோட மெட்டலில் இருக்கிற ஆட்டம்ஸ், அதாவது நம்மளும் மோதிக்கும் போது ரெண்டு ஆட்டம்ஸும் மோதும். இந்த மாதிரி மோதும் போது என்ன நடக்குதுன்னா, அதாவது அந்த அணுவோட கைனட்டிக் எனர்ஜி, ஏன்னா நம்ம ஒரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோமோ இல்லை ஒரு வேகத்தில் நகர்ந்துருக்க போது நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அதோட கைனட்டிக் எனர்ஜி அது வேறு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம இப்போ என் கை பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக இருக்குது. இப்போ நான் மெதுவாக போய் இந்த மாதிரி தட்டுனேன்னா சத்தமும் வரல, எந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரியல. இதே நான் கொஞ்சம் வேகமாக பண்ண போது அங்கே ஒரு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போது அங்கே ஒரு கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு சத்தமும் அதிகமாக கேட்குது. இதே நான் இன்னும் கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக கொடுத்தேன்னா இன்னும் அதிகமாக சத்தம் கேட்கும். இதே மாதிரி தான் நம்ம உரசும் போதும், நம்ம கையை நம்ம மெதுவாக உரசனோன்னா அந்த இடத்துல கம்மியான எனர்ஜி இருக்கும். அதே நம்ம வேகமாக உரச போது அந்த இடத்துல அதிகமான கைனட்டிக் எனர்ஜி வேற ஒரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வேறு எனர்ஜினா எந்தெந்த எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இந்த எனர்ஜி, இந்த கைனட்டிக் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாகவும் இல்லை சவுண்ட் எனர்ஜி, ஸோ இந்த ரெண்டு எனர்ஜியாகவும் மெஜாரிட்டி பெரும்பாலும் இந்த ரெண்டு எனர்ஜியாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய எனர்ஜி தெர்மல் எனர்ஜி. ஏன்னா வெல்டிங் நடக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும் ஹீட்டை கொடுக்கக்கூடிய எனர்ஜி தெர்மல் எனர்ஜி தான். இந்த மாதிரி ஃபிக்ஷன் நடக்கிற இடத்துல திரும்ப திரும்ப மோதல் நடக்கிறதுனால எனர்ஜி அக்குமுலேட் ஆகும், அதாவது குவியும். இந்த மாதிரி குவியும் போது அந்த மெட்டலில் உருவாகிற ஒன்றா இருக்கிற அணுலாம் பிரிய துவங்கும். ஸோ இந்த எனர்ஜி அக்குமுலேட் ஆகிறதுனால ஒன்றா இருக்கிற அணுலாம் பிரிய துவங்கும். இதனால ஒரு கேப் உருவாகும். இந்த கேப்பில் நம்ம பக்கம் இருக்கிற அந்த மெட்டலோட ஆட்டம்ஸும் நம்ம எதிர இருக்கிற இன்னொரு மெட்டலோட ஆட்டம்ஸும் பிணையும். நம்ம உரசுறதை நிப்பாட்டினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிறது ஒரு வெல்டிங் ஜாயிண்ட். இது ஃப்ரிக்ஷன் மூலியமாக உருவான ஜாயிண்ட். அதனால் இதை நம்ம ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கையே வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள்.